அண்மை செய்தி. அதிமுக அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள் மற்றும் பொருட்களை ஓ பன்னீர்செல்வம் எடுத்துச் சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தியை பதிவு செய்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அடுத்த வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டமானது கடந்த நடைபெற்ற போது அதே வேளையில் பன்னீர்செல்வம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் சென்றதால் அங்கு மோதல் எழுந்ததாகவும், மேலும் அலுவலகத்தில் உள்ள முக்கிய ஆவணங்களை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சொத்து பத்திரங்கள், கம்ப்யூட்டர்கள், 37 வாகன ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாகவும், இது தொடர்பாக புகார் அளித்ததாகவும், ஆனால் இந்த புகாரை காவல்துறையினர் உரிய முறையில் விசாரிக்கவில்லை எனவும், பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த புகாரில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இதற்கிடையில் அதிமுக தலைமை அலுவலகம் கலவரம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி கடந்த ஆண்டு தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று தினம் விசாரணைக்கு வந்தபோது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகமது ரியாஸ் இந்த வழக்கின் விசாரணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றியதாகவும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 40 பேர் முன்ஜாமீன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்திருந்த அவர் 116 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். விசாரணைகள் முறையான கோணத்தில் நடைபெற்று வருவதால் வழக்குகள் குறித்த விரைவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தேவைக்கு அதிகமாகவே தனது நேரத்தை வீணடிப்பதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதி காவல்துறை தனது பணியை செய்யட்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வழக்கின் நிலை குறித்த அறிக்கையை 4 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.